Hi all, STEM education பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. STEM is nothing but activity based learning. ஸோ ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா S for science, T for technology, engineering, mathematics. ஸோ நம்ம எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம வீட்டில் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்து ஸ்டெம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ போட்டோன்னா கூட அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபிசிக்ஸ். ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுல கூட நம்மளுக்கு ஸ்டெம் இருக்குது. ஸோ சயின்ஸ் வந்துடுது. நம்ம வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எந்த வெசில் தேவைன்னு எடுக்கிறது வந்து என்ஜினியரிங். நெக்ஸ்ட் அந்த கேல்குலேஷன், பால் எவ்வளோ ஊற்றணும் அண்ட் டீ தூள் எவ்வளோ போடுறது அது வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லேயுமே நம்மளுக்கு ஸ்டெம் வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது வந்து இதை பற்றி தான் படிக்க போகிறாங்க. அதாவது அவங்க பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையுமே இந்த நாளுமே இன்டர் ரிலேட் ஆயிரும். இதை தனித்தனி சப்ஜெக்ட்ஸாக அவங்க படிக்க போகிறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிப்பாங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதெல்லாம் படிக்க போகிறதில்ல. சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க படிக்கிறத செஞ்சு பார்க்க போகிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸாக பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ இங்கே இன்ஜினியரிங் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் திங்க் பண்ண தேவையில்லை. இன்ஜினியரிங்னா என்ன, ஒரு குழந்தை வந்து ஒரு பில்டிங் பிளாக்கை பில்ட் பண்ணுது அப்படின்னா அது இன்ஜினியரிங் தான் வரும். ஸோ கிட்ஸ் விளையாடுற குட்டி டாய்ஸ்லையுமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெம் இருக்குது. ஸ்டெம் டாய்ஸ்னே இப்போ தனியாக வந்திருக்கு. ஸோ நிறையா ஸ்கூல்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெம் கரிக்குலம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்கூலில் இதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கு. ஸ்டெம்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னா டிஐஒய், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், மேஜராக இருக்கிறது இது. ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஸ்க்ராட்ச் கோடிங், ஏஐ. ஏஐனால் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு வரோம். சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போவே டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கிறதுனால இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 12 இயர்ஸில் குழந்தைங்க வளர்ந்து வரும்போது தே நீட் ஆல் தீஸ் ஸ்கில்ஸ். அதாவது கம்பல்சரியாக அவங்களுக்கு ஏஐ தேவைப்படும், சயின்ஸ் நாலேஜ் தேவைப்படும், எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படும், ரோபோட்டிக்ஸ் தேவைப்படும், கோடிங்கும் தேவைப்படும். இந்த எல்லா ஸ்கில்ஸுமே அவங்களுக்கு இந்த ஜாப் போனாலுமே இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபெட் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷனில் ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். எனர்ஜி ஃபார்ம் அண்ட் இட்ஸ் சேஞ்சஸ். இப்போ அயன் இருக்குது, பிரிக்கும் இருக்குது. ஸோ வந்து ரெண்டையும் ஹீட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அயனை ஹீட் பண்ணுறேன். இப்போ இங்கே எனர்ஜி சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அயனை ஹீட் பண்ணால் மாலிக்யூல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ பிரிக்கை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், அட் த சேம் டைம் ரெண்டையும் கூல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த சிமுலேஷன் டூலில் ஸ்டூடெண்ட்ஸ் விஷுவலாக பார்க்கலாம். விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா புரியும். இன்னொரு பார்ட் இது. இப்போ இந்த கேர்ள் வந்து சைக்கிளிங் பண்ணுறா. இந்த சைக்கிளோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனர்ஜி சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேர்ள் சாப்பிட்ருக்க தண்ணியும் வாட்டரும் வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி க்ரே கலரில் இருக்கிறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. சைக்கிளிங் பண்ணுறா. ஸோ அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது.
ஜென்ரேட்டர் உள்ளே போய் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக போய் வாட்டர் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பீடை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ எல்லா எனர்ஜி ஃபார்ம்ஸையும் அவங்க இந்த விஷுவலாக பார்க்குறதுனால இதிலே புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. சிமிலர்லி இப்போ சனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சன்லேருந்து சோலார் எனர்ஜி வருது. நான் சோலார் பேனலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து சன்லேருந்து லாட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து சோலார் பேனலில் விழுந்து அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வாட்டர் ஹீட் ஆகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் க்ளவுட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய க்ளவுட்ஸ் இருந்தால் என்ன ஆகுது, லெஸ் க்ளவுட்ஸ் இருந்தால் என்ன ஆகுதுன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நிறையா க்ளவுட்ஸ் இருந்தால் நிறையா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது.